இது வந்து அனகாபுத்தூர். இப்போது இங்கே இருந்த பூர்வ குடிகள் எல்லாம் இடித்து காலி பண்ணிட்டாங்க. இங்கே இருந்த வீடுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து புதுசாக வீடோ இல்லை இடமோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் இடிச்சிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கரையோரம் இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அப்புறம் இவங்களுக்கு பட்டா இல்லை இப்படியெல்லாம் சொல்லி இந்த மக்களை வந்து இங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, இங்கே எதிர்க்க வந்து காசா கிராண்ட் வருது, ஸோ அதனால் வந்து இதை எடுத்ததாக சொல்கிறாங்க. எது எப்படியோ, ஆனால் இதே மாதிரி தான் சைதாப்பேட்டையிலையும் வந்து இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. ஸோ அதாவது இந்த கூவாறு ஓரத்தில் இருக்க மக்கள் எல்லோரும் காலி பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்த்திங்கன்னா இது போன்ற அதாவது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு. அப்போது உண்மையிலே இந்த அரசாங்கம் வந்து இந்த ஏழை மக்களுக்காக இருக்கா இல்லை இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்டருக்காக இருக்கான்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது இங்கே மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த பக்கம் என்னது பள்ளிக்கரணை இந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வந்து இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக மாறிட்டுருக்கு. இப்போ இங்கே இருக்க வீடுங்கள்லாம் எவ்வளோ கனவோடு அவங்க கட்டியிருப்பாங்க, இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு